இப்போ அடுத்த ஒரு உபதேசம் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து புகாரியில் 7052வது ஹதீஸ். எனக்கு பிறகு உங்களை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை காண்பீர்கள், மேலும் நீங்கள் வெறுக்கும் சில விஷயங்களையும் பார்ப்பீர்கள். அதனால் வெறுக்கும் சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாமே நாசப்படுத்தப்படும். அது பட்டுச்சு. அது முஆவியாவுடைய அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜும்மாவுடைய அதாவது பெருநாளுடைய பயான் வந்து ஆல்டர் பண்ணப்படுது. அவங்களுடைய கவர்னர் தான் வந்து மர்வான் பின் ஹக்கம்ங்கிறவங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி வந்து பயான் வைக்கிறான். பெருநாள் தொழுகையில் ஃபஸ்ட்டு தொழுகை, ரெண்டாவது தான் பயானு. இவன் என்ன பண்ணுறான், மாற்றி வைக்கிறான். ஏன்னா இவன் பயானில் வந்து அலியல்னாலும் திட்ட போகிறான். அப்போ அலியல்னாலும் திட்டுற வரைக்கும் யாரும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. தொழுகை முடிஞ்சோடனே மக்கள் சில பேர் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அலியல்னாலும் திட்டுறதை இவன் கேட்க வைக்கணும்ல. அப்போ அதுக்காகவே என்ன பண்ணுவான், பயான் தூக்கி முன்னாடி போடுவான். முன்னாடி பயானை போட்டு வேண்டா வெறுப்பாக அந்த பயானை எல்லாரையுமே கேட்க வைக்கிறதுக்காக எந்திரிச்சு பயான் பண்ணுவான். இது மாதிரியான வெறுப்பு கோஷங்கள்லாம் நிறைய வந்து செய்யப்பட்டது. இது சஹாபாக்களை கூட கட்டுப்படுத்துவான் இவன் வந்துட்டு அலியல்னாலும் திட்டி பேசுங்க. இது நானாக சொல்லல, முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ். ஷியா புத்தகங்கள்லேருந்து எடுத்து வந்தார்கள். ஷியா புத்தகம்ல முஸ்லீம் ஷியா புத்தகம்னா அந்த புத்தகத்தில் தான் இருந்து நம்ம எதிர் காட்டுற ஹதீஸ் எல்லாமே இருக்குது. சாத் பின் அபி வக்காஸ் அவங்கள கூப்பிட்டு முஆவியா அவர்களே உத்தரவு போடுவாங்க, அலியல்னாலும் திட்டி பயான் பண்ணுங்கன்ட்டு. அவங்க வந்து நான் திட்டிலாம் பேச மாட்டேன், அவருடைய ஃபசீலத்துக்கு நான் எப்படி திட்டி பேச முடியும், அதெல்லாம் பின்னாடி வரும்போது இன்ஷால்லா விரிவாக பார்ப்போம். அப்போ இந்த வெறுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, அப்போது வெறுக்கக்கூடிய விஷயம் நடக்குங்கிறீங்க, எங்களை விட பின்னாடி முன்னுரிமை தருவாங்கங்கிறீங்க, அப்போ என்ன எப்படி நாங்கள் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆட்சியாளர்களான அவர்களுக்கு அவர்களின் உரிமையை வழங்கிவிடுங்கள், உங்கள் உரிமை அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த இது இருக்கு இல்லையா, கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து கொச்சைப்படுத்துறது. பாருங்கள், பின்னருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலும் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உபதேசம் பண்ணாங்க, ஆட்சியாளர் கட்டுப்பட்டு இருக்க சொன்னாங்க. யசீது வந்து ஆட்சியாளருக்கு தானே, அப்போ அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க சொல்லி இப்னு உமர் உபதேசம் பண்ணுறாருல்ல, அப்போ ஏன் வந்து இவர் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு வந்து எந்திரிச்சு போகணும் அப்படின்னு. அப்போ நான் அப்படியே திருப்பி போட்டு கேட்குறேன், அப்போ உங்கள் பார்வையில் பாவம் செஞ்சவர் தானே, அது உங்கள் பார்வையில் மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணால் என்ன பண்ணணும், இஸ்லாமிய சட்டப்படி கொல்லப்படணும்னு தான் இஸ்லாம் வந்து சொல்லுது. கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணால் அவரை யார் பண்ணோம், என்ன பண்ணோம், கொல்லப்படணும். அப்படி கொல்லப்பட்டவர் ஷஹீத் அந்தஸ்தில் வருவாரா? ஒரு தவறுக்காக ஒரு குற்றத்திற்காக கொல்லப்பட்டவர் ஷஹீத் அந்தஸ்தில் வருவாரா? அதுவும் அஃஸலுல் ஷுஹதாவில் வருவாரா? ஷஹீதுகளில் தலைவர்களில் வருவாரா? ஷஹாதத்துடைய பொசிஷன் ஒரு பக்கம், சொர்க்கத்துடைய தலைவராக வந்து அல்லாஹ் வந்து அவரை போடுவானா? சரி, நமக்கு தான் வந்து ரசூல்லா மேலே ஒரு குருட்டு பாசம்னு நீங்கள் வச்சிங்க, நாம் தான் வந்து கண்மூடித்தனமாக வந்து ஹுசைன் ரலியல்லாஹு வந்து நாம் வந்து தூக்கி பிடிக்கிறோம். ரப்புல் ஆலமீன் தூக்கி பிடிப்பானா? ஒரு ரசூல்லா மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு சொர்க்கத்துடைய பதவி உயர் பதவின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பானா? ஷஹாதத்துடைய பதவியில் உயர் பதவி கொடுக்குறான்னா அந்த ஷஹாதத்து அந்த அளவுக்கு நேர்மையானது, அந்த அளவுக்கு அது வந்து ஹக்கின் அடிப்படையில் இருக்கக்கூடியது, சத்தியத்திற்கானது. அப்போ அந்த ஷஹாதத்தை தான் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. அதுக்காகத்தான் இந்த கர்பலா ஒட்டுமொத்த பிக்சரை நம்ம புரிய வைக்கிறோம். ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஒரு ஷஹாதத்தை பேசினா உங்களுக்கு புரியாது, அவங்களுடைய பின்னணி முதல்ல பாருங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு சும்மா கிடையாது பாவா, ஹுசைன் ரலியல்லாஹுங்கிறவங்க வந்து சும்மா கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு வந்து இன்றைக்கும் வந்து உங்களுக்கு உறுத்திட்டு இருக்காருல்ல, அன்றைக்கி வந்து தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு இன்றைக்கும் அவர் உயர்த்திட்டு இருக்காருல்ல, அவருடைய வம்சத்துலேருந்து தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமும் வரப்போகிறாங்கல்ல. அது சாதாரணம் கிடையாது. இன்றைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அப்படின்னா நிறைய சேர்கள் சிம்மாசனங்கள் குலுங்குது. ஏன்னா அந்த மாதிரி அதான் சிங்கம் அவர் பேரை கேட்டால் அப்படியே அவரை எல்லாருக்குமே அப்படியே அதிருது, அந்த மாதிரி பண்ணிட்டு போனவர் அவர். அப்போ சாதாரண விஷயம் கிடையாது. இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறேன். ஆட்சியாளர்களை வந்து உரிமை கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுங்கன்னா, அப்போ எந்த ஆட்சியாளர் உரிமை கொடுத்தா எப்படி நடந்துக்கணும், அப்போ எந்த அளவுக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக நாம் வந்து இஸ்லாம் வந்து எப்போ வந்து கிளர்ச்சியை வந்து அனுமதிக்குது, எந்த கட்டம் வரும்போது ஆட்சியாளருக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து செயலாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அது விரிவாக விளக்குது. அது இன்ஷால்லா அது இந்த இடத்துல அது நம்ம அது குறிப்பிட முடியாது, அது வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அதை சொல்லுவோம். ஏன்னா நமக்கு உண்டான அந்த சூழல் கிடையாது. இது இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு உபதேசம் அது. ஆனால் இதை வச்சு ஓவராலாக எல்லா ஆட்சியாளர்களும் கட்டுப்பட்டு அப்படியே அமைதியாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நிறைய இதில் விஷயம்லாம் இருக்குது, அது சும்மா கிடையாது.